ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. அது பார்க்க ஒரு சிவப்பு கலர் மாதிரி ரோஸ் கலர் மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதாங்க இது பேர் தாகமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுடுதண்ணி கொதிக்க வைக்க வரும். ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த மாதிரி இதை போட்டால் போதும். இது ஒரு ஸ்பூனாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இன்னும் கொஞ்சம் போட்டேன். இப்போ பார்த்து கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் கலர் மாதிரி அப்படியே மாறிடும். அஞ்சு லிட்டருக்கே ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. நம்ம இது எத்தனை லிட்டர் இருக்கும்? 2 லிட்டர் இருக்குமா? இது ஒரு 2 லிட்டர் இருக்கும். இன்னும் வேணால் கொஞ்சம் கலருக்கு போடுவோம். கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி லைட்டாக அப்படியே ரெட் கலர் மாதிரி அப்படியே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சா தான் ஃபுல் கலர் வருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மாதிரி ஆயிடுச்சிங்களா, லைட்டாக கலர் வர தொடங்கிடுச்சு. இது பேர் வந்து தாகமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கெட்டாகவே கிடைக்கும், கேபி நம்பிக்கை பேஸோடது. நீங்கள் வாங்கி அப்படியே கொட்டிக்கலாம். அதுக்குள்ளேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல ஒரு கலர் வந்துருச்சுங்க. அப்படியே பிங்க் கலர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், சில்வர் பாத்திரத்தில் கொதிச்சு. இந்த மாதிரி வாட்டர் நீங்கள் வச்சு குடிக்கணும். தாகமுக்தியோட பேக்கெட் 20 ரூபாய்க்கே கிடைக்கும், 25 கிராம். அதை நீங்கள் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன வேறு பட்டை அந்த மாதிரி தான் இருக்குங்க. தூக்கி அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்கலாம். நல்லா கொதி வர மட்டும் கொதிக்க வச்சிடணும். அப்படியே எப்படி இருக்குன்னு வருங்க தண்ணி. நல்லா கொதிக்கிறப்ப தான் அந்த மூலிகை இலையெல்லாம் இருக்குது, இந்த வேர், அந்த பட்டை, அதில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து வாட்டருக்கு வரும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு வடிகட்டி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஹீட்டாக குடிச்சிங்கனாலுமே நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம்.